Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு 24th day classல வந்து நம்ம palazzo circular skirt எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இத வந்து split skirtனு சொல்வாங்க, divided skirtனு சொல்வாங்க. சின்ன குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எடுத்துக்க துணி வந்து chiffon cloth, சாரில chiffon cloth saree இல்ல crepe saree எடுத்துக்கலாம். காட்டன்ல எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிக்கும். இது வந்து போடும்போதே ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்கிறதுக்கு. சோ இப்போ நான் 1.5 மீட்டர் துணி எடுத்துக்கேன். இந்த அளவு வந்து 1.5 மீட்டர் துணி எடுத்துக்கேன். 1.5 மீட்டர் துணி எடுத்து நான் வந்து இந்த துணியை ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன். ரெண்டா மடிச்சு போட்டுட்டு எப்பவுமே ஓப்பன் பக்கம், இந்த ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி மடிப்பு பாகம் ஆப்போசிட்ல இருக்கணும். அம்பர்லா ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அந்த அம்பர்லா ஸ்கர்ட் கட் பண்ற மெத்தட் தான் இதுவும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கார்னர், இந்த மடிப்பு பாகத்தை இப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டுக்கணும். நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இத மடிச்சு போட்டாச்சு. மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அளவு துணி எடுத்துட்டு நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து இந்த பிள்ளைக்கு 14, முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து டோட்டல் 28. 28 4ஆல டிவைட் பண்ணா 7 தான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு நம்ம எடுக்க போறது. சோ இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா டேப்பை வச்சு 7.5 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு 7.5 இப்படி அந்த மேல இருக்கிற அந்த கையை எடுக்காம இப்படியே வச்சு சுத்தி 7.5 நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு வரணும். எல்லா இடமும் மார்க் பண்ணிட்டு இப்படியே அழகா ஒரு வட்டம் போட்டுக்கணும். இப்படி போட்டு இடுப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்க இப்போ இந்த டேப்பை வச்சு அளந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே 7.5 இருக்கும். 7.5 எல்லா பக்கமுமே 7.5 இருக்கணும். அடுத்தது நம்ம வந்து இப்ப இந்த பேண்ட்ல இந்த பக்கம் இருக்கு இல்லையா, பட்டியை விட்டுருங்க, பட்டி தனியா கட் பண்ணணும். இந்த லெங்த் இருக்கு இல்லையா, இத வந்து க்ரோச்னு சொல்லுவாங்க. க்ரோச்சோட லெங்த் வந்து நமக்கு 9 இன்ச் இருக்கு. சோ க்ரோச்சோட லெங்த் வந்து இங்க இருந்து எடுக்கணும். இங்க இருந்து 9 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 எடுத்து இங்க ஒரு மார்க் போட்டுக்கணும். இங்க ஒரு மார்க் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க இருந்து 1.5 எடுத்து இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்து இதுக்கு ஒரு கிராஸ். ஸ்கேல் இருந்தா நீங்க ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த லெங்த் வந்து 9. இந்த லெங்த் வந்து எவ்வளவு இருக்குன்னா 9. இந்த க்ரோச்சோட ஹைட் வந்து 9 இருக்கு, நமக்கு 9 இருக்கு. சோ 9 1.5 இப்படி வச்சு ஸ்கேலை வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நீட்டா வரும். இப்போ இந்த மார்க் போட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து ஆர்ம் ஹோலுக்கு நம்ம ஒரு கர்வ் போடுவோம் இல்லையா, அந்த கர்வ் வந்து இதுல போட போறோம். இப்படி வளைச்சி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. சோ நம்மளோட இந்த ஹைட் வந்து 9. இந்த விட்த் நம்ம ஒரு சின்ன விட்த் எடுத்து நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து போடுறோம். க்ரோச்சுக்கு இந்த கர்வ் ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது 9, இந்த விட்த் வந்து 1.5. நாம இப்போ இடுப்பு அளவு வந்து 7.5 எடுத்திருக்கோம். எல்லா பக்கமுமே நமக்கு வந்து இடுப்பு அளவு 7.5 இருக்கு. இந்த விரலை வந்து நீங்க நகர்த்தவே கூடாது. இந்த கார்னர்ல பிடிச்ச டேப்பை வந்து கையை எடுக்காம எல்லா பக்கமும் 7.5 இருக்கான்னு நீங்க கரெக்டா செக் பண்ணி நீங்க வந்து உங்களோட கர்வை போட்டுக்கோங்க. கர்வை போட்டுட்டு இந்த க்ரோச் சொன்னேன் இல்லையா, க்ரோச்சுங்கிறது இந்த இடம் தான், இந்த இடுப்பு நடு பாகம், இந்த இடம், இந்த இவ்வளவு இடம் தான். கால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு இடத்து தான் க்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட அளவு பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட அளவு பேண்ட்ல இது வந்து நான் எடுத்திருக்கிற பேண்ட் வந்து 3/4 பேண்ட், குழந்தையோட 3/4 பேண்ட். பட்டியை தள்ளி எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாக்கணும் பேண்ட். இது 3/4 பேண்ட். நம்ம இப்போ palazzo ஸ்கர்ட் தைக்க போறதுனால நம்மளுக்கு இவ்வளவு அளவு வேண்டாம். நான் வந்து வெறும் 22 எடுத்துக்க போறேன். 22 இன்ச் எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு அதே மாதிரி தான் எப்படி நாம இடுப்புக்கு மார்க் பண்ணமோ அதே மாதிரி இங்க சென்டர்ல, இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சு 22 எல்லா இடமுமே 22வை நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போறோம். இது சிஃபான் கிளாத்ங்கிறதுனால உங்களுக்கு அங்க இங்க அசைஞ்சிட்டு இருக்கும். சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து பார்த்து மார்க் பண்ணணும்.
எல்லா பக்கமுமே ஹைட் வந்து நம்மளோட ஸ்கர்ட்டோட பெலாசோ ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 22. இப்படி 22. அந்த நடுவில் இந்த இடம் அசையவே கூடாது. அசையாம எல்லா இடத்துலயும் வச்சு கரெக்டா 22 மார்க் பண்ணிக்கோங்க. கார்னர் வரைக்கும் 22 மார்க் பண்ணி இதுல ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்படியே இந்த துணியை நல்லா அழகா பிடிச்சிட்டு கர்வ் போட்டுக்கோங்க. நீங்க காட்டன்ல தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தைச்சு பாக்குறீங்க, எனக்கு இதுலலாம் தைக்க வராதுன்னா நீங்க காட்டன்ல ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. தச்சு பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு போட்டுட்டு இந்த துணியில ட்ரை பண்ணுங்க. இந்த துணியில கொஞ்சம் தைக்கிறது கஷ்டம் தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுல காட்டன்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல தைங்க. நம்மளோட இடுப்பு அளவு 7.5, எல்லா பக்கமுமே 7.5 கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட க்ரோச்சோட அளவு 9, இந்த வித்து வந்து 1.5 போட்டு நம்ம க்ரோச் தான் இதுல வந்து இந்த டிவைடட் ஸ்கர்ட்ல ரொம்ப முக்கியமானது. இதை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் 22. எல்லா இடமுமே நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 22 கரெக்டா இங்க பிடிச்சி 22 மார்க் பண்ணி வச்சுக்கணும். இனி நம்ம வந்து இதை கட் பண்ண போறோம். எப்பவுமே சிஃபான் கிளாத்னா நான் உங்களுக்கு அங்கங்க அசைஞ்சிட்டு ஒரு ஸ்டிஃபா இருக்காது, காட்டன் கிளாத் மாதிரி இருக்காது. ஸோ அதனால அதை கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இடுப்பு பாகத்தை கட் பண்ணிக்க போறோம். இடுப்பு கட் பண்ணியாச்சு. இடுப்பு கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த க்ரோச்சை கட் பண்ணிக்க போறோம். க்ரோச்சை நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம். க்ரோச்சை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் கீழே கட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லா இடமும் ஒரு சின்ன பின் குத்திட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க கட் பண்ணுங்க. அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி தான் இந்த டிவைடட் ஸ்கர்ட்டுக்கு வெறும் அந்த க்ரோச் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, வேற எதுவுமே வந்து அதுல கிடையாது வித்தியாசம். டிவைடட் ஸ்கர்ட் நம்ம கட் பண்ணியாச்சு. இது 2 துணியா இருக்கும். இது ஒரு துணி, இது ஒரு துணி. நம்மளோட ஸ்கர்ட் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அடிபாக ஸ்கர்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டியை கட் பண்ண போறோம். பட்டி கட் பண்றதுக்கு நம்ம வந்து மிச்சம் இருக்கிற துணியில இந்த சம்கி ஒர்க் எல்லாம் இல்லாத இடத்துல நான் வந்து பட்டி கட் பண்ணிக்க போறேன். இந்த துணியை வந்து நாலா மடிச்சு போட்டுக்கோங்க. இடுப்பு பட்டிக்கு நமக்கு தேவையான சுற்றளவு வந்து 28 இருந்துச்சு. இடுப்புக்கு இப்ப 4 துணியா எடுத்திருக்கேன். நான் 1 2 3 4 மடிச்சு மடிப்பு பக்கம் நம்ம இருக்கணும். நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும். இந்த மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். ஓபன் உங்களோட ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். ஆப்போசிட் சைட்ல எடுத்துட்டு அந்த 28 4 டிவைட் பண்ணா 7 வந்துச்சு இல்லையா? தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் விட்டு மொத்தம் 8 இன்ச் வந்து நம்ம வந்து லெங்த் எடுத்துக்க போறோம். பட்டிக்கு லெங்த் வந்து 8 இன்ச் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு நம்மளோட பட்டியோட ஹைட் வந்து 4 இன்ச் சரிங்களா? பட்டியோட ஹைட் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு 3 இடத்துல மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்க வேண்டியதான். 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் இல்லைன்னா ஸ்கேலை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரைஞ்சிட்டு இந்த லெங்த் வந்து 8, இந்த லெங்த் வந்து 8, விட்த் வந்து 4. சோ பட்டி இவ்வளவுதான். இந்த பட்டியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு. நம்மளோட சர்க்குலர் பிளாசோ பேண்ட் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பட்டியும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. முன்பட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம பட்டி வைக்க வேண்டியதா. இடுப்புக்கு எலாஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எப்படி சர்க்குலர் பிளாசோ பேண்ட் ஸ்பிளிட் ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுக்கு எப்படி கட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.